பார்வதியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்வதி நானும் நிறையவே பேசியிருக்கோம். நிறைய ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே நான் எவிக்ட் ஆகுற அன்னைக்கு வரைக்கும் நிறைய பேசியிருக்கோம். ஆனால் வந்துட்டு எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், மேபி நெகட்டிவாக இருக்கலாம், அவங்க பர்சனல் இதெல்லாம் யூஸ் பண்ணி கேம் விளையாடலாம், பட் ஸ்டில் அவங்க நடிக்கல, அது எனக்கு தெரியுது. நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரும் வினோத்தோட காம்போ வந்து வீட்டில் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பார்க்குற மாதிரி அங்கே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு அது அவங்க யோசிச்சு பண்ணுறது, அந்த ஸ்பாட்லேயே நடக்கிறது அது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ பிக் பாஸ் வீட்டு ஏதாச்சும் டாஸ்க் வச்சாங்கன்னா இப்போ டீமாக சேர்ந்து விளையாடுறாங்க இல்லை இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் இருந்த வரைக்கும் டீம், அந்த வீடு, எங்கள் வீடு உங்கள் வீடு இது இருந்துச்சு. ஒரு 90% மெம்பர்ஸ் இதில் அது ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சு. அந்த வீடு வெர்சஸ் இந்த வீடு. அவங்க அந்த இண்டிவிஜுவலாக விளையாடணுங்கிறத மறந்துட்டாங்க. அது ஸோ உங்களோட அடுத்த பிளான் என்ன இருக்கும்? அடுத்த பிளான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது. ஸோ நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மக்கள் அதான் சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரம் இருந்தீங்க நல்லா இருந்திருக்கும். இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் நானும் அதான் நினைக்கிறேன், நம்மளோட கேம் பிளேயை அவங்ககிட்ட காட்டி இருக்கணும். இன்னும் அவங்களும் என்னை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்.